அசங்கா பிரஷ்யா. வர்ஷா, இனி நீ நிம்மதியா தூங்க மாட்ட. என்னாச்சு? யார் வீடு இது? எங்க இருக்கும்? எல்லாமே மாறி இருக்கே. எப்படி? ஒன்றும் புரியலையே. Bad dream. Thank God. டிவி தானாகவே ஆன் ஆகுது. ட்ரில்லிங் போட்டிருந்தா இங்கேருந்து பிளட் வருது. ட்ராயிங் புக்கு யாரோ வாங்கி வச்சுருக்காங்க. இதெல்லாம் எப்படி? ஒரு வேலை இல்யூஷனா? சேச்சா, இதெல்லாம் நம்ம கண்ணு முன்னாடி தான் நடக்குது. ராகுலும் யார்கிட்டயும் தனியாக பேசிகிட்டு இருக்கான். ராகுலுக்கு எதனா ஆச்சுன்னா பயமாக இருக்கு. ராஜீவ் கிட்ட இதெல்லாம் சொல்லிடலாமா? வேண்டாம். அவனே இஎம்ஐ ஒர்க் பிரச்சனை எல்லாத்தையும் தனியாலாம் பார்த்துட்ருக்கான். இதெல்லாம் சொல்லி அவனை குழப்ப வேண்டாம். எதுவாக இருந்தாலும் நம்மளே பார்த்துக்கலாம். ஹலோ. ஹே வர்ஷா, சொல்லுடி. என்ன ராஜு டிஎல் ஆனதுக்கு பார்ட்டி தர போறியா? நீ வேற எப்போ பார்த்தாலும் பார்ட்டின்னு. இது வேற விஷயம். உன்கிட்ட ஒன்று சொல்லணும். என்ன? நிஷா பத்தி தானே? ஆமா, ராஜு பெங்களூர் போனதுல உன்னை விட அவ பயங்கரமா ஃபீல் பண்றா. அவளை விடு, இது வேற. சரி, நீ இப்போ எங்கே இருக்க? வே டு ஆஃபீஸ். சரி, ஓகே. ஈவினிங் நான் உன்னை ஆஃபீஸில் வந்து பார்க்குறேன். ஓகே டி, பார்க்கலாம். ராகுல். ராகுல் கம். டச் போடு, இத போடு. ராகுல், be quiet. ராகுல். I am not, ma.
ஏன் ஒரு மாதிரி டல்லாக இருக்க? எனக்கு இது உங்ககிட்ட எப்படி சொல்கிறதுன்னு தெரில. இந்த வீட்டில் இருக்கவே ரொம்ப பயமாக இருக்கு. என்னையும் ராகுலையும் தவிர இங்கே ஏதோ ஒன்று இருக்கு. டிவி அதுவாக ஆன் ஆச்சு. நேம் பிளேட்டுக்கு ட்ரில் பண்ணும்போது அதுலேருந்து பிளட்டாக வந்துச்சு. திரும்பி வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. நான் அந்த புக்கே வாங்கல, ஆனால் யாரும் வாங்கியிருக்காங்க. லிஃப்டில் என்னமோ நடக்குது. ஏய் ரிலாக்ஸ். ஆக்சுவலாக அது புது இடம். இது உனக்கு இன்னும் செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். உன்னால் எதுவும் கான்ட்ரிபியூட் பண்ண முடியலன்னு ஃபீல் பண்ணுறேன். அதனால தான் இப்படி. நாமளே சில டைம் ஆர்டர் பண்ணிட்டு மறந்துடுவோம். அந்த மாதிரி தான் எதுவும் நடந்திருக்கும். நீ ஓவரா ஸ்ட்ரெஸ் ஆகாத. ஜஸ்ட் பீ கூல். அப்படி இல்லை ராஜீவ். நேற்று நைட் ரியா வீட்டுக்கு வந்திருந்தா. அவளுக்கு என்ன நடந்துச்சு தெரியுமா? ரியாவா? அவளுக்கு எதில் விளையாடணுன்னே தெரியாது. அவ சொல்றத போய் நம்பிட்டு இருக்க. நீ ஆமானா ஆமான்னு சொல்லுவா, இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவா. இங்கே பாரு வரு, டு பி ஃப்ராங்க், எனக்கும் நாங்கள் தனியாக இருந்தப்போ இந்த ஃபீல்லாம் வந்திருக்கு. இன்னும் கப்பல் ஆஃப் வீக்ஸில் இந்த ட்ரைனிங் முடிஞ்சிடும். கூல், டோன்ட் வரி, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ஜஸ்ட் ரிலாக்ஸ் யா. ठीक है, मैं कॉल करती हूँ. Hi. Hey, hi. How are you? Yeah, I'm good. And how is your friend Barsha? And what about her dream house? All okay? Yeah, she's okay, but என்ன ஓகேன்னு சொல்ற, பட்டுன்னு சொல்ற? ஏதாச்சும் ப்ராப்ளமா? Come on, you can tell me. I know you won't hide anything from me. அவளும் என் ஃப்ரெண்ட் தானே? illa Nisha, something was wrong in her house. You know what happened? அன்னைக்கு அவ வீட்டுக்கு போயிருந்தேன். அங்க என்னென்னமோ நடக்குது. நான் பயந்து வீட்டுக்கு ஓடி வந்துட்டேன். வர்ஷா பாவம். இது ராஜீவுக்கு தெரியுமா? No Nisha, she doesn't want to put pressure on him. That's very sad. Okay, you carry on. I hope ठीक हो जाएगा. Okay, have some work. Yeah, please carry on. ये ராஜீவை என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போனல, நான் விட்டுருவேனா? மீனா, what? Sit now. I want to tell you something. What? You know what? What happened? There is a ghost in Barsha's house. What are you saying? Yeah. என்ன சொல்ற? See, so sad, no? Yeah, but I don't believe all these. But still, I don't know. Is it so? Yeah. ஒரு நிமிஷம். பிரகாஷ், one second இங்க வா. சொல்லுங்க மீனா. இவ ஒருத்திக்கிட்ட சொன்னா ஆஃபீஸ்க்கு சொன்ன மாதிரி. My black magic works. Thank you, Guruji. ராஜு, உங்க வீட்ல ஏதோ ப்ராப்ளம்னு கேள்விப்பட்டேன். ப்ராப்ளமா? மீனா சொன்னாங்க. மீனா சொன்னாளா? ஆமா. என்ன ப்ராப்ளம்? தெரியல, ஏதோ கோஸ்ட் இருக்குன்னு சொன்னாங்க. ஏய் மீனா, கம் அவுட். வெளியே வா. What? என்ன நீ ஏதோ என் வீட்டில் ப்ராப்ளம்னு சொல்லி வச்சிருக்க? எனக்கு எதுவும் நீ தெரியாது. சொன்னதான் சொல்றாங்க. நானா? நிஷா கிட்ட ரியா தான் சொல்லியிருக்கா. நீ ஏதாவது கேட்கணும்னா நிஷாவையே கேட்டுக்கோ. ஏய் வெளியே வா. Hi, how are you? What's happening? என் வீட்டை பற்றி அவகிட்ட என்ன சொன்னேன்? ऐसी कोई बात नहीं है और वैसे भी वर्षा ने रिया को बताया. It's not my fault. What? हाँ कि तुम्हारे घर में भूत है. तुम्हारे घर में भूत हो तो why can't you just come and stay with me? My doors are always open for you. What? Listen. राहुल, राहुल, राहुल,
கீதா யாருன்னு பாருமா. இதோ போறேங்க. என்னப்பா? டிராயிங் புக் வேணும். டிராயிங் புக்கா? யாருமா? வர்ஷாவோட பையங்க. என்னப்பா? டிராயிங் புக் வேணும். உன் டிராயிங் புக் இங்க எங்க? அது அந்த ரூம்ல இருக்கு. அங்கயா? உள்ள இருக்கு. என் கூட வாங்க. இங்க எங்கப்பா? அதோ அங்க. இங்கயா? தேங்க்ஸ் அங்கிள். ஸ்கெட்ச் புக் இருக்குடா. ராகுல் சொல்லாம கொள்ளாம இங்கே வந்த வா. அவங்க வந்தாமா? என்னாச்சு? என்னங்க இப்படி கூட்டிட்டு போறாங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலங்க. சரி, அவன் வச்ச புக்கு இவனுக்கு எப்படி தெரியும்? தெரியலையே. ஹலோ. ஏய், ரியாலாம் ஒரு ஆள்னு அவளை கூப்பிட்டு ஏதோ சொல்லியிருக்க. ஏய், அவன் ஆளுக்கு வந்து ஏதோ துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. நான் சொல்றது நீ கேட்டிருந்தா நான் ஏன் அவகிட்டலாம் போய் சொல்ல போறேன்? கொஞ்ச நாள் விட்டுட்டு போனதுக்கே இவ்வளோ பிரச்சனை. இதான் நீ வீட்டை பார்த்துக்கிற லட்சணமா? ராஜீவ், இங்க என்ன நடக்குதுன்னு நீ புரியாம பேசாத. ஒரு நாள் நீ இங்க தனியா இருந்து பாரு, அப்ப தெரியும். போனவே. ஏய் ஏய் வர்ஷா, ஹலோ ஹலோ. ஹலோ. Hey, what's happening? அங்க என்னடி நடக்குது? Just now Rajiv called. He's never spoken like this before to me. சாரி வரு, நான் தெரியாமல் இந்த நிஷா கிட்ட சொல்லிட்டேன். அவங்க ஆஃபீஸ் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாடி. ஐம் ரியலி சாரி வரு. I want to finish this soon. Do one thing. ஆஃபீஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரியா? உன் வீட்டுக்கா? நான் வரல. சரி, நீ ஒன்று பண்ணு. என்ன? சென்னையில் இருக்கக்கூடிய ஃபேமஸான பிளாக் மெஜிஷியன் யாராவது இருந்தாங்கன்னா சர்ச் பண்ணு. அவங்களால நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு பார்க்கலாம். ஓகே ஃபைன், வீடியோ கால் வா. ம். வர்ஷா, என்ன? வர்ஷா, அது உன் பின்னாடி தாண்டி இருக்கு. தெரியும், இது ஏன் வீடு. நான் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். ராகுல், ராகுல், ராகுல். ராகுல், என்னாச்சு உனக்கு? என்ன பண்ற?
என்னாச்சு கீதா? என்ன இங்க பாருங்க, என்னங்க இந்த பொண்ணு இப்படி பண்ணிட்டு இருக்கு? வர்ஷா, என்னமாச்சு? ஏன் இப்படி பண்ற? என்ன பாக்குறீங்க? இது ஏன் வீடு. நான் என்ன வேலை பண்ணுவேன்? உங்களுக்கு தான் யாருக்கு என்ன ஆனாலும் எந்த கவலையும் இல்லையே. போங்க. நீ இங்கதான் இருக்கேன்னு எனக்கு தெரியும். இது ஏன் வீடு. நீ என்ன பண்ணாலும் நான் இங்கேருந்து போக மாட்டேன். முதல்ல என்ன டார்ச்சர் பண்ண, அப்புறம் என் பையனை. இதுக்கு மேல என்னால பொறுமையா இருக்க முடியாது. எதுவா இருந்தாலும் நான் ஃபேஸ் பண்ண ரெடி. வெளியே வா, வெளியே வான்னு சொல்றேல. அவன் வந்துட்டான். மஞ்சு, நீ பண்றது ரொம்ப தப்பு மஞ்சு. வேணாமா. அந்த பொண்ணு ரொம்ப பாவம் மஞ்சு. விட்டுரு மஞ்சு, ப்ளீஸ். ஐயோ மஞ்சு, வேணாமா. பாவமா. ஒண்ணும் இல்ல, இதா மஞ்சுவா? யாரு மஞ்சு? அப்போ இவ்வளவு நேரம் எல்லாம் தெரிஞ்சுட்டு தெரியாத மாதிரி நடிச்சிருக்கீங்க. இதுவே உங்களுக்கு ஒரு பொண்ணு இருந்து அந்த பொண்ணுக்கு இப்படி எல்லாம் நடந்திருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? அப்படிலாம் இல்லம்மா, எங்களை நம்பு. மஞ்சு, 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 நீ இப்படி பண்ணுவேன்னு நாங்க எதிர்பார்க்கலம்மா. வாமா. மஞ்சு, எங்கம்மா இருக்க? மஞ்சு வாமா. வெளியில வாமா, தயவு செய்து வெளியில வாமா. ஒன்றும் இல்லைம்மா, பயப்படாத. மஞ்சு, நீ செய்யறது தப்புமா. இந்த உலகத்துல யாருக்கும் எதுவும் நிரந்தரம் இல்லைம்மா. இது உன் வீடு தான். ஆனா உன் விதி முடிஞ்சு போச்சு இல்ல. இந்த பொண்ணு பல கனவுகளோட வந்திருக்கா. இப்ப இது இவ வீடு. எனக்கும் தெரியும்ண்ணா, எல்லாரும் ஒரு நாள் போய் தான் ஆகணும். என் விதி முடிஞ்சா நான் ஏன் இங்க இருக்க போறேன்? அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா? கேம் வாங்கிட்டாங்கம்மா. ஃபர்ஸ்ட் எக்ஸாம்க்கு நல்லா படி, அப்புறம் வாங்கி தரேன். நீ அங்கிள் வீட்டில் போய் விளையாடு, நான் பேசிட்டு வரேன். ஓகேம்மா. இப்போ எதுக்கு இங்க வந்திருக்க? எதுக்கு வந்து எனக்கு தெரியல. Several times I've told you இந்த விஷயமா இனிமே இங்க வராதேன்னு. என் வீட்டுக்கு வரதுக்கே எனக்கு பெர்மிஷன் வேணுமா? இந்த வீடு அப்பா எனக்கு கொடுத்த வீடு. ஏன் உனக்கு தான் அப்பா அவ்வளோ ப்ராப்பர்ட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன கொடுத்தாரு? கடைசி காலத்துல ஹாஸ்பிட்டல் செலவு, ட்ரீட்மெண்ட், அதெல்லாம் எல்லாம் செலவாய் போச்சு. எல்லாத்தையும் ஆன்லைன் ரம்மியில விட்டுட்டு அப்பாக்கு செலவு பண்ணேன்னு சொல்றியா? இங்க பார், உனக்கு அவ்வளவுதான் மரியாதை. கெட் அவுட். இது என் அப்பா எனக்கு கொடுத்த வீடு. இதுதான் எனக்குன்னு இருக்கிற ஒரே சொத்து. இங்க நானும் என் பையனும் நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்கோம். இதை யாருக்காகவும் எதுக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த வீட்டை உங்ககிட்ட இருந்து எப்படி வாங்கணும்னு எனக்கு தெரியும். உன்னால முடிஞ்சதை பார்த்துக்கோ. டேய் வாடா. அந்த கருப்பு சட்டக்காரங்க அக்கல்ல ஃபைல் சார். ஹலோ, அவன் அப்படிதான்டா பண்ணிட்டு. ஹலோ, போன்ல பேசிட்டு. ஹலோ டேபிள் பிரதர், இட முடியுமா? என்னடா பேசிட்டு இருக்கீங்க? வண்டி எடுங்க பிரதர், வண்டி எடுங்க. வண்டி எடுங்க. எப்போ பார்த்தாலும் குறுக்க போறோம் சார். வண்டி எடுத்து அப்படியே கொஞ்சம் லெஃப்ட்ல விடுங்க சார். சார் நம்ம போறோம் சார், நீங்க இப்ப போங்க. ஓகே. என்னாச்சு? வழக்கம் போல சைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் மச்சான். என்ன பண்ண போறேன்னு தெரியலையே. ஐயோ, இவனை வேற வேஸ்டா கூட்டி போனேன். நான் என்ன மச்சான் பண்றது? இவனை குரு அண்ணா வேற 8 தடவை ஃபோன் பண்ணிட்டார். இந்தாண்ணா. அவர்கிட்ட என்ன பதில் சொல்ல போறேன்? கிளம்பலாம், போலாம் வா. ஐயோ,
எப்படியாவது பார்த்து பேசு மச்சான். பார்த்து எங்கேயே பேசுறது? கோவத்தில் இருக்கிற கோயில் யானை மாதிரி இருப்பா. ஐயோ ஹேய் நீலு, என்னம்மா உடம்பு சரியில்லையாண்ணா? சில்லுன்னு இருக்கு, ஐஸ் மாதிரி. ஏதோ சொல்ல வரேன்னு தெரியுது, சொல்லு. நீலு, ஒரு 5 lakhs only ப்ளீஸ். எங்கேயோ போய் வாங்கிட்டு வரேன்னு போன, அது என்னாச்சு? லாஸ்ட் டைம் only 5 lakhs பிஸ்னஸில் போட்டு டபுள் ஆக்கி கொடுத்துட்றேன். என்ன டபுள் ஆயிடுமா? வழக்கமா உங்க ஆளுங்க விட்டதை பிடிச்சிடலான்னு தானே சொல்லுவாங்க. ஏற்கனவே உன்னை கட்டின பாவத்துக்கு எங்க அப்பாவுக்கு தெரியாம என்கிட்ட இருக்கிற சேவிங்ஸ் எல்லாமே கொடுத்தாச்சு. இதுக்கு மேல கேட்ட எங்க அப்பா கிட்ட சொல்ல வேண்டியிருக்கும். ஐயோ அந்த காண்டாம இருக்குமா? இதுதான் உனக்கு லாஸ்ட் வார்னிங். உன்னை போடான்னு தூக்கி போடுற மாதிரி வச்சுக்காத. நீலு என்ன? ஒன்றும் இல்லை, என்ன சொன்னாலும் சிக்க மாட்டேங்கிறாளே. அவ்வளோ எத்தனை தடவை தான் ஏமாறுவா. அம்மா ஷாப்பிங் போயிட்டு வந்து சாப்பிடு. மேடம் மார்னிங் வாக்கிங்கா? இல்ல ஷாப்பிங். நசப்பல அன்னைக்கு கூட ஒன்று கேட்டாப்ல. என்ன ரோஷன் கேட்ட? பேர்தாம்மா கேட்டேன், வேற ஒண்ணு எப்படி கேட்டாப்லன்னு கேளுங்க மேடம். தான் கேட்டேன். எப்படி கேட்ட? உன் பேர் என்ன? பாலா. ஃபுட்பாலா இல்ல கிரிக்கெட் பாலா? எவ்வளவு இப்படி எல்லாம் பேசுவாங்களா? போட்டு கொடுப்பியா? கொஞ்சம் விட்டு இருந்தா பீஸ் போக வச்சிருப்பானே. பாலாஜி நிறைய தடவை ஃபோன் பண்ணிட்டாருண்ணே. என்ன பண்ணலாம்? என்னடா சொல்றது, இந்த வீக்கெண்ட் ஈசிஆரில் ஒரு டூர்னமெண்ட் இருக்கு. 5 லட்சம் ரெடி பண்ணா விட்ட காசுலாம் பிடிச்சிடலான்னு நினைச்சேன். யாருமே தரமாட்டேங்கிறாங்களே. அது பண்ணும். டைம் என்னாச்சு? மணி 6. அப்போ பப்புக்கு போயிடலாம். யாரு யாரு நீங்க? எப்படி இருக்கீங்க? ஆர்டர் பண்ணட்டுமா? எக்ஸ்கியூஸ் மீ, 3 கிளாஸ். ராகேஷ், பாலாஜியை நேரில் வர வச்சுட்டியே, ஃபோன்லேயே டீல் பண்ணியிருந்திருக்கலாமே. நான் உங்களை கால் பண்ண ட்ரை பண்ணேன், ஆனால் கால் போகல. ராகேஷ், இங்கே வரணும்னா நிம்மதியாக குடிக்க தான் வரணும், இந்த மாதிரிலாம் வரக்கூடாது. Cheers. உனக்கு ஞாபகம் இருக்கா ஆரியபுர யஷ்வந்த் பணம் கொடுக்காததுக்கு நீ என்ன பண்ணன்னு? அவருக்கு எப்படி ஞாபகம் இருக்கும்? நான் சொல்றேன், அவர் வீட்டு பெட்ரூம்ல உட்காந்து தானே பணம் வாங்கினாரு. ஏன் அவன் சொன்ன டேட்ல பைசா கொடுக்கலன்னு இப்ப சொல்லு. நான் என்ன பண்ண ராகேஷ் சொல்லு. நான் என்ன பண்ண? எல்லாம் பண்ணிட்டு சொகுசா வந்து குடிக்கிற. 1 வீக்ல தரேன்னு சொல்லி வாங்கினேன். ஆல்ரெடி 2 months ஆச்சு. இந்த பாலாஜி ஏமாத்தணும்னு நினைச்சிருக்கேன். இதுல என்ன பியூட்டின்னா, என்கிட்ட மட்டும் தான் வாங்கியிருக்கேன்னு பார்த்தேன், எங்க 3 பேர்கிட்டயும் வாங்கியிருக்க. ராகேஷ், ஆன்லைன் ரம்மில விட்டியோ, நீ என்ன பண்ணியோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னும் 1 வாரத்துல எனக்கு வட்டியும் அசலும் வந்தாகணும். புரியுதா ராகேஷ்? ராகேஷ், உன் பொண்டாட்டியும் பார்க்க நல்லா தான் இருக்கா. நெக்ஸ்ட் டைம் நான் வரமாட்டேன், உன் வீட்டில இருந்து உன் ஒய்ஃப் கிட்ட இருந்து ஃபோன் வரும். ஒன்று சொல்லவா, இது எல்லாமே எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே நீ தான். அதை உன்கிட்டே காட்ட வச்சிடாது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி பாலாஜி சார். கன்ஃபார்மாக கொடுத்துறேன். இப்போ இதுக்கு மட்டும் ஒரு 5 lakhs ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு. ஏய் அண்ணா வாடா, ஏதாச்சும் பார்த்து பண்ணண்ணா. கொஞ்ச நேரம் நின்னா இன்னும் 5 லட்ச ரூபா வாங்கிட்டு வாடா. அவன்
ரோஷன் எங்க இருக்க? ஒரு அடி எடுத்து வச்சு அறுத்துருவேன். உட்காரு உட்காரு உட்காரு. ராகேஷ், நீ பண்றது ரொம்ப தப்பு. அவனை விட்டு நீ என்ன பண்ண சொன்னாலும் கேக்குறேன். அவனை மட்டும் எதுவும் பண்ணிடாத. எனக்கு இருக்கிறது அவன் மட்டும்தான். உட்காரு உட்காரு. இவரை என்ன கேட்டேன்? உன் சைன் போடு, அவனை விட்டுறேன். உனக்கு சிக்னேச்சர் தானே வேணும், நான் பண்றேன். அவனை விட்டு சாரு, அவனை விட்டுட்டா நீ சைன் போடுவியா? ஃபர்ஸ்ட் சைன் போட, நான் விட்டுறேன். நான் சைன் பண்றேன். குடு, நான் சைன் பண்றேன். இது காலையிலே பண்ணியிருந்தேன்னா ஒரு 5-10 கொடுக்கலான்னு இருந்தேன். இப்போ ஒன்றும் கொடுக்க போறதே இல்லை. விடுங்கடா. வா. பயப்படாத. பயப்படாத. பாய். அவங்க என்ன பண்ணாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். இது என் வீடு. என்ன சொன்ன? நீ என்ன பண்ணாலும் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன். ஏன்னா இது என் வீடு. டேய், கார்ல இருந்து சரக்கு பாட்டில் கொண்டு வாடா. சரிண்ணா. நான் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேல. இனி உன் தலையெழுத்தை யாராலையும் மாற்ற முடியாது. விட்றா. விட்றா.
டாக்குமெண்டேட்டரா? ஹலோ, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், சொல்லுடி. நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த மறைச்சிட்டேன்டி. உன் வீட்டில் நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் நிஷா தான் காரணம். என்னடி சொல்ற? உனக்கு எப்படி தெரியும்? இல்லை வர்ஷா, அன்னைக்கு நான் அவள் வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ ராஜீவ் போட்டோ வச்சு அவ பிளாக் மேஜிக் பண்ணிட்டு இருந்தா. நிஷா, ஏய், ராஜீவ் போட்டோ வச்சு என்னடி பண்ணிட்டு இருக்க? எல்லாம் ராஜீவ்காக தான். புரியல. வர்ஷா வீட்டில் நடக்கிற எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். ஏய், இத பத்தி நீ வெளியில சொன்ன உனக்கும் இதே நிலைமை தான். ராஜீவ் எனக்கு தான். நான் சொல்ல மாட்டேன்டி, என்ன விட்டுரு. போ. அதனால தான் உன் வீட்டில் எல்லாமே தப்பு தப்பா நடக்குது. இதை உன்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லி அவன் என்னை மிரட்டிட்டாடி. நீ கொஞ்சம் கேர்ஃபுல்லா இரு வர்ஷா. கூடவே பழகி இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல நிஷா. அவளை சும்மா விடாதீங்க.